மதுரை கிராமத்தின் தூசி நிறைந்த மண் பாதைகளில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு கயல் அழுது கொண்டே தன் கிழிந்த பழைய சூட்கேஸை இழுத்து சென்றபோது அந்த நேரத்தில் கிராமத்தில் இருந்த எந்த ஒரு நபருக்கும் முன்னால் வந்து அந்த அப்பாவி பெண்ணிற்கு ஆறுதல் கூறவோ அல்லது அவளது கண்ணீரை துடைக்கவோ துணிச்சல் இருக்கவில்லை. எல்லோரும் அவரவர் வீட்டு மொட்டை மாடிகளிலிருந்தும் கதவுகளின் ஓரத்திலிருந்தும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். கயலின் கண்ணீரால் கிராமத்தின் அந்த காய்ந்த மண் நனைந்து கொண்டிருந்தது. அவளுக்கு சரியாக பின்னால் தூசியை கிளப்பியபடி நின்றிருந்தது அவளது புகுந்த வீட்டின் அந்த பெரிய பளபளக்கும் கருப்பு நிற கார். அதில் அமர்ந்திருந்த போலீஸ் காவலர்கள் அவளை என்றென்றைக்குமாக அவமானப்படுத்தி அவளது பிறந்த வீட்டு வாசற்படியில் கொண்டு வந்து விடுவதற்காக வந்திருந்தனர். கயலின் திருமணம் சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்பு மிகவும் விமர்சையாகவும் மேளதாளங்களுடனும் நகரத்தின் மிகவும் செல்வாக்கு மிக்க பணக்கார மற்றும் புகழ்பெற்ற குடும்பத்தின் ஒரே மகனான விக்ரமுடன் நடந்திருந்தது. விக்ரம் அதே ஆண்டில்தான் நாட்டின் மிக கடினமான சிவில் சர்வீசஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று மதிப்புமிக்க IPS பதவியை பெற்றிருந்தான். இந்த வரன் வந்தபோது விக்ரமின் பெற்றோர் கிராமத்தை சேர்ந்த இந்த எளிமையான பண்பான மற்றும் கண்ணியமான குடும்பத்து பெண்ணை தங்கள் வீட்டு மருமகளாக்கிக் கொள்ள தாங்களாகவே முன்வந்து கரம் நீட்டினர். அவர்கள் தங்களின் பெரிய அதிகாரி மகனுக்கு எந்த ஒரு மாடர்ன் பெண்ணும் தேவையில்லை என்றும் மாறாக தங்கள் வீட்டை பராமரிக்கும், பெரியவர்களுக்கு சேவை செய்யும் மற்றும் குடும்பத்தை ஒட்டிணைத்து வைத்திருக்கும் ஒரு பண்பான பெண்தான் தேவை என்றும் கூறினர். கயலும் கிராமத்தின் அரசு பள்ளியில்தான் மிகவும் கடினமான சூழ்நிலைகளுக்கு இடையே 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே தன் படிப்பை முடித்திருந்தாள். அதற்கு மேல் படிப்பதற்கு அந்த கிராமத்தில் வசதியும் இல்லை. அவளது ஏழை தந்தையிடம் அவ்வளவு பணமும் இல்லை. ஆனால் கயல் உயர்கல்வி கற்கவில்லை என்றாலும் அவள் தூய்மையான உள்ளம் கொண்டவள், பெரியவர்களை மதிப்பவள் மற்றும் எந்த சூழ்நிலையிலும் பழகிக்கொள்ளக்கூடிய ஒரு மிகச் சிறந்த குணவதி ஆவாள். அவள் முதல் முறையாக மணப்பெண்ணாக அலங்கரித்து கொண்டு விக்ரமனின் பிரம்மாண்டமான பங்களாவிற்குள் சென்றபோது அவளது கண்களில் தன் கணவனுக்காக எல்லையற்ற அன்பும் ஏராளமான அழகான கனவுகளும் இருந்தன. திருமணத்தின் ஆரம்பகால சில மாதங்கள் எப்படியும் மிகவும் நன்றாக கழிந்தன. விக்ரம் தன் பயிற்சியில் பிஸியாக இருந்தான். கயல் வீட்டில் தன் மாமியார் மற்றும் மாமனாருக்கு சேவை செய்வதில் இரவும் பகலும் முழுமையாக ஈடுபாட்டுடன் இருந்தாள். ஆனால் உண்மையான மாற்றம் எப்போது தொடங்கியது என்றால், விக்ரமினின் கடினமான IPS பயிற்சி முடிந்து அவனுக்கு ஒரு பெரிய நவீன மற்றும் ஆடம்பரம் நிறைந்த VIP மாவட்டத்தின் கூடுதல் SP-ஆக பொறுப்பு வழங்கப்பட்ட போதுதான். விக்ரமிற்கு நகரத்தின் முதன்மை பொறுப்பு கிடைத்தவுடனேயே அவனது முழு உலகமும் அவன் பழகும் வட்டாரமும் அவனது சிந்தனையும் ஒரே இரவில் மாறத் தொடங்கின. இப்போது அவனை சுற்றி கிராமத்து எளிய மக்கள் இருக்கவில்லை. மாறாக நகரத்தின் படித்த நவீன பெண்கள், பெரிய செல்வாக்கு மிக்க அரசியல்வாதிகள், கோடீஸ்வர தொழிலதிபர்கள் மற்றும் எப்போதும் ஆங்கிலத்திலேயே பேசும் உயர்தர சமூகத்தின் பெரிய காக்டெயில்ஸ் கிளப் மனிதர்கள் இருக்க தொடங்கினர். விக்ரமிற்கு மெல்ல மெல்ல அவனது இந்த புதிய நவீன மற்றும் ஆடம்பரம் நிறைந்த உலகில் தன் சொந்த மனைவியான கயல் ஒரு மிகப்பெரிய பலவீனமாகவும் ஒரு அவமானமாகவும் மற்றும் ஒரு தடையாகவும் தெரிய தொடங்கினாள். விக்ரமனின் அரசு பங்களாவில் ஏதாவது பெரிய பார்ட்டி நடக்கும் போதோ அல்லது அவனது பேட்ஜை சேர்ந்த புதிய IPS மற்றும் IAS நண்பர்கள் வீட்டிற்கு வரும்போதோ கயல் தன் எளிய பருத்தி புடவை, நெற்றியில் பெரிய பொட்டு மற்றும் தன் அசல் கிராமத்து தமிழ் பேச்சின் காரணமாக அவர்கள் அனைவருக்கும் மத்தியில் ஒத்துப்போக முடியாமல் தவித்தாள். அவளால் அந்த பெரிய ஆங்கில வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் தயக்கத்துடன் ஒரு மூலையில் ஒடுங்கி போய் நின்று விடுவாள். விக்ரமிற்கு இப்போது இந்த கிராமத்து பெண் அவனது இந்த புதிய ஹைஃபை அந்தஸ்திற்கு சற்றும் தகுதியானவள் இல்லை என்று தோன்றத் தொடங்கியது. அவன் தன் நண்பர்கள் மற்றும் பெரிய அதிகாரிகளிடம் தன் சொந்த மனைவியை அறிமுகப்படுத்துவதற்கே உள்ளுக்குள் வெட்கப்பட தொடங்கினான். மெல்ல மெல்ல அவன் கயலை தன்னுடன் எந்த ஒரு சமூக விழாக்களுக்கும் அழைத்து செல்வதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டான். அவன் கயலை பங்களாவின் பின் அறைகளுக்குள்ளேயே முடக்கி வைக்க தொடங்கினான். கர்வமும் அதிகார போதையும் ஒரு மனிதனின் தலைக்கேறி பேச தொடங்கும் போது அவன் முதலில் தன் மிக நெருக்கமானவர்கள் மீதே தாக்குதல் நடத்துகிறான் என்று சொல்வார்கள். அவர்களின் உணர்வுகளை கொலை செய்கிறான். ஒரு நாள் இரவு நகரத்தின் மிகவும் ஆடம்பரமான மற்றும் விலையுயர்ந்த 5 ஸ்டார் கிளப்பில் காவல்துறையின் ஒரு மிகப்பெரிய வருடாந்திர இரவு உணவு விருந்து இருந்தது. அங்கே விக்ரமனின் மூத்த அதிகாரிகள் அனைவரும் தங்களின் நவீன மற்றும் ஆங்கிலம் பேசும் மனைவிகளுடன் வந்திருந்தனர்.
விக்ரம் தனக்கு விருப்பம் இல்லை என்றாலும் தன் தாயின் பேச்சால் கயலை தன்னுடன் அந்த பார்ட்டிக்கு அழைத்து சென்றிருந்தான். அங்கே போலீஸ் கமிஷனரின் மனைவியும் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரும் கயலின் அருகில் வந்து ஆங்கிலத்தில் ஏதோ கேட்டபோது கயல் திடீரென அவ்வளவு பெரிய சூழலை கண்டு பயந்து விட்டாள். அவளது கைகள் நடுங்க தொடங்கின. அவள் மிகவும் எளிமையாகவும் பணிவாகவும் கைகளை கூப்பி, தமிழில் எனக்கு ஆங்கிலம் தெரியாதுங்கய்யா என்று பதிலளித்தாள். கயல் தமிழில் பதிலளித்ததையும் அவளது அந்த பதற்றத்தையும் கண்டு அங்கே நின்றிருந்த உயர்தர சமூகத்தை சேர்ந்த சிலர் வாயை மூடிக்கொண்டு சிரிக்க தொடங்கினர். இவ்வளவு பெரிய IPS அதிகாரியின் மனைவி இவ்வளவு காட்டு மிரண்டையாக இருக்கிறாளே என்று தங்களுக்குள் கிசுகிசுக்க தொடங்கினர். இந்த விஷயம் அங்கே நின்றிருந்த மக்களின் அந்த ஏளன சிரிப்பு விக்ரமனின் ஆண் ஆதிக்க அகந்தை மற்றும் அவனது சீருடையின் கர்வத்தை மிக கொடூரமாக குத்தியது. அவன் அந்த நிறைந்த சபையில் எப்படியோ தன்னை தடுத்து கட்டுப்படுத்தி கொண்டான். ஆனால் அவர்கள் இருவரும் நள்ளிரவில் வீட்டிற்கு திரும்பிய உடனேயே விக்ரம் தன் சுய கட்டுப்பாட்டை முற்றிலும் இழந்தான். அவன் ஒட்டுமொத்த பங்களாவின் வேலைக்காரர்கள் மற்றும் தன் பெற்றோரின் முன்னிலையிலேயே கயல் மீது கத்தி ஆர்ப்பாட்டம் செய்து சட்டத்தின் அனைத்து எல்லைகளையும் தாண்டினான். அவன் கயலின் கையை உதறிவிட்டு, நீ ஒரு படிப்பறிவு இல்லாதவள், கிராமத்து முட்டாள், அநாகரிகமானவள், என்னை போன்ற ஒரு பெரிய நம்பர் 1 அதிகாரிக்கு அருகில் நிற்பதற்கு கூட உனக்கு எந்த சட்டபூர்வமான அல்லது சமூக உரிமையும் இல்லை என்று கூறினான். நீ என் இந்த ஆடம்பர வாழ்க்கையின், என் இந்த சீருடையின் மிகப்பெரிய கரை. இந்த கிராமத்து கரையை இனிமேலும் என் நெஞ்சில் சுமந்து கொண்டு என்னால் இந்த சமூகத்தில் நடமாட முடியாது. உன்னால் இன்று எல்லோர் முன்னிலையிலும் என் தலை குனிந்து விட்டது. கர்வத்தின் இந்த நெருப்பு இத்துடன் தணியவில்லை. அடுத்த நாள் காலையில் சூரியனின் முதல் கதிர் கூட இன்னும் சரியாக வராத நேரத்தில் விக்ரம் எந்த ஒரு பரிதாபமும் இன்றி, எந்த ஒரு மனிதநேய உணர்வும் இன்றி கயலின் கையில் நீதிமன்றத்தால் ஏற்கனவே தயார் செய்யப்பட்ட விவாகரத்தின் ஒரு தலைப்பட்சமான காகிதங்களை திணித்தான். மேலும் தன் போலீஸ் காவலர்கள் இருவரை அழைத்து கரரான குரலில், இந்த பெண்ணை இவளுடைய கிழிந்த பழைய மூட்டை முடிச்சுக்களுடன் காரில் ஏற்றி மீண்டும் இவளுடைய பின்தங்கிய கிராமத்தின் வாசற்படியில் கொண்டு போய் விட்டுவிடுங்கள் என்று உத்தரவிட்டான். கயல் இதை பார்த்து திகைத்து போனாள். அவள் சத்தமாக அழத் தொடங்கினாள், கெஞ்ச தொடங்கினாள். அவள் ஓடி வந்து ஃபூட்ஸ் அணிந்திருந்த விக்ரமனின் கால்களை பிடித்து கொண்டு அழுது கொண்டே கூறினாள், மிஸ்டர் விக்ரம், என் தவறு என்ன? என்னால் நகரத்து பெண்களைப் போல ஆங்கிலம் பேச முடியவில்லை, இதுதானே? நான் படிக்கவில்லை என்றால் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்கள். நான் இரவு பகலாக உழைத்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வேன். உங்களின் ஒவ்வொரு சொல்லையும் ஏற்பேன். ஆனால் கடவுளுக்காக என்னை இப்படி சமூகத்தின் முன்னால் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டிலிருந்து துரத்தி விடாதீர்கள். என் வயதான தந்தை இந்த அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ள மாட்டார். ஆனால் காக்கி உடை மற்றும் செல்வாக்கின் போதையில் முற்றிலும் குருடாகி போயிருந்த விக்ரமனின் இதயம் ஒரு கடினமான பாறையாக மாறியிருந்தது. வெளியே கூட்டிச் செல்லுங்கள். அவன் தன் காலால் கயலை பின்னுக்கு தள்ளி தன் காவலர்களிடம் இவளை வெளியே கூட்டிச் செல்லுங்கள் என்று கூறினான். போலீஸ் காவலர்கள் கயலை கிட்டத்தட்ட இழுத்து கொண்டு காரை நோக்கி சென்றனர். போலீசின் அந்த அரசு கார் கயலை கிராமத்தின் முதன்மை சந்திப்பில் உள்ள அவளது தந்தையின் சிறிய வீட்டிற்கு முன்னால் இறக்கிவிட்டு சென்றபோது ஒட்டுமொத்த கிராம மக்களும் வேடிக்கை பார்ப்பதற்காக அங்கே கூடிவிட்டனர். மக்கள் பலவிதமான கசப்பான வார்த்தைகளை பொழிந்து கொண்டிருந்தனர். பெரிய அதிகாரியின் மனைவியாக ராஜ்யமாள வந்தவள் நகரத்து காற்று பட்டவுடனேயே ஐயா 2 நாளில் இவளது தகுதியை காட்டி உதைத்து வெளியே தள்ளிவிட்டார். கிராமத்தில் தன் நேர்மைக்காக அறியப்பட்ட கயலின் வயதான மற்றும் சுயமரியாதை மிக்க தந்தை தன் ஒரே மகளுக்கு நேர்ந்த இந்த கொடூரமான அவமானத்தையும் சமூகத்தின் இந்த கசப்பான வார்த்தைகளையும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவரது இதயத்தால் இந்த அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை. கயல் வந்த சரியாக 3வது நாள் இரவில் அவருக்கு மிக கடுமையான மாரடைப்பு ஏற்பட்டு அவர் காலமானார். இப்போது கயல் இந்த ஒட்டுமொத்த உலகிலும் முற்றிலும் தனித்து ஆதரவற்றவளாக மற்றும் அனாதையாக நின்றாள். அவளிடம் தங்குவதற்கு ஒரு உறுதியான புகலிடமும் இல்லை. தலைக்கு மேல் தந்தையின் நிழலும் இல்லை. மேலும் இந்த இரக்கமற்ற சமூகத்தில் எந்த ஒரு மரியாதையும் எஞ்சி இருக்கவில்லை. கிராமத்தின் ஒவ்வொரு நபரும் அவளை கைவிடப்பட்டவள், ஒதுக்கப்பட்டவள் மற்றும் தோற்றுப்போன ஒரு துரதிர்ஷ்டசாலி பெண் என்ற கண்ணோட்டத்திலேயே பார்த்தார்கள். யாருமே அவளிடம் நேருக்கு நேர் பேச தயாராக இல்லை. ஆனால் ஒரு மனிதனுக்கு இந்த உலகில் இழப்பதற்கு என்று எதுவுமே மிஞ்சாத போது அவனுக்குள் இருக்கும் அவல நிலை முடிவுக்கு வந்துவிடுகிறது என்றும், மலைகளின் நெஞ்சை பிளந்து கூட பாதையை உருவாக்கக்கூடிய ஒரு மறைந்திருக்கும் எரிமலை போன்ற சக்தி விழித்துக் கொள்கிறது என்றும் சொல்வார்கள் அல்லவா? கயல் தன் தந்தையின் எரியும் சிதையின் புனித சாம்பலை தன் கையில் எடுத்து வானத்தை பார்த்து சபதம் செய்தாள்.
அவள் இன்றிற்கு பிறகு ஒருபோதும் அழமாட்டாள் என்று. அவள் இந்த கண்ணீரையே தன் மிகப்பெரிய சக்தியாக மாற்றுவாள். அவள் இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும், குறிப்பாக அந்த கர்வமுள்ள IPS விக்ரமிற்கு நிரூபித்து காட்டுவாள். அவன் காலனிக்கு நிகராக நினைத்த இந்த கிராமத்து எளிய பெண் தன் சுயமரியாதையில் இறங்கிவிட்டாள். காலத்தின் தட்டையே தலையிலாக மாற்றிவிட முடியும் என்று. கயல் தன் தந்தையின் இறுதி சடங்குகளுக்கு பிறகு கிராமத்தில் தங்களுக்கு எஞ்சியிருந்த மிக குறைந்த பூர்வீக நிலத்தின் ஒரு சிறிய பகுதியை மிக குறைந்த விலைக்கு விற்றாள். அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அவள் நேராக ஒரு நகரத்திற்கு சென்றாள். அங்கே அவள் மிகவும் குறுகலான, இருண்ட மற்றும் மலிவான ஒரு அறையை வாடகைக்கு எடுத்தாள். அவள் தன் மனதிற்குள் இனி தான் சட்டப்படிப்பை படித்து ஒவ்வொரு அக்கிரமக்காரனுக்கும் தண்டனை கிடைக்கக்கூடிய அந்த நீதியின் மிக உயர்ந்த நாற்காலியை அடைவேன் என்ற உறுதியான சபதம் எடுத்துக்கொண்டாள். ஆரம்பத்தில் அவளுக்கு எல்லாமே ஒரு பயங்கரமான கெட்ட கனவை போல கடினமாக இருந்தது. சட்ட புத்தகங்கள் அனைத்தும் பெரிய பெரிய ஆங்கில மொழியில் இருந்தன. கயலோ தன் முழு படிப்பையும் தமிழ் வழியில்தான் முடித்திருந்தாள். புத்தகங்களின் ஒவ்வொரு வாக்கியத்தையும் ஒவ்வொரு வார்த்தையையும் புரிந்து கொள்வதற்காக அவள் இரவு முழுவதும் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அகராதியை வைத்துக்கொண்டு அமர வேண்டியிருந்தது. ஒவ்வொரு பக்கத்தையும் புரிந்து கொள்வதற்கு அவளுக்கு பல மணி நேரங்கள் ஆனது. தன் அன்றாட வாழ்விற்கான மற்றும் சாப்பாட்டு செலவுகளை சமாளிப்பதற்காக அவள் பகல் நேரத்தில் ஏழை எளிய சிறு குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுத்தாள். அதன் மூலம் அவளுக்கு மிக குறைந்த பணமே கிடைத்தது. புத்தகங்களுக்கும் தேர்வு கட்டணத்திற்கும் பணம் மிச்சமாக வேண்டும் என்பதற்காக அவள் பலமுறை ஒருவேளை மட்டும் காய்ந்த ரொட்டியை மட்டும் சாப்பிட்டு விட்டு தூங்கிவிடுவாள். இரவு நேரத்தில் ஒட்டுமொத்த உலகமும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது கயல் அந்த சிறிய அறையில் மெழுகுவர்த்தியின் மங்கலான வெளிச்சத்தில் சட்டத்தின் தடிமனான தொகுப்புகளையும் IPC மற்றும் CRPC பிரிவுகளையும் மனப்பாடம் செய்து கொண்டிருப்பாள். சோர்வின் காரணமாக அவளது கண்களில் எப்போதெல்லாம் தூக்கம் வருகிறதோ அப்போதெல்லாம் அவள் தன் முகத்தில் குளிர்ந்த நீரை தெளித்து கொள்வாள். மற்றும் அவளுக்கு கண்களுக்கு முன்னால் அவள் அவமானப்படுத்தப்பட்ட அந்த கொடூரமான காட்சி தோன்றி மறையும். விக்ரம் அவளை படிப்பறிவில்லாதவள் என்று கூறி பங்களாவை விட்டு வெளியே தூக்கி எறிந்ததும் அவளது தந்தையின் சிதை நெருப்பும் அவளுக்கு மீண்டும் எழுந்து நிற்பதற்கான தைரியத்தை கொடுத்தன. கயல் ஒரு நொடி கூட நிறுத்தாமல் சோர்வடையாமல் தன் தளராத ஆர்வம், தவம் மற்றும் நேர்மையின் பலத்தால் முதலில் லா சட்டம் படிப்பில் ஒட்டுமொத்த கல்லூரியிலேயே முதலிடம் பிடித்தாள். அதன் பிறகு அவள் நேரத்தை வீணடிக்காமல் ஜுடிஷியல் சர்வீசஸ் எனப்படும் நீதித்துறை பணிக்கான கடினமான தேர்வு தயாரிப்பில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டாள். அவளுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான் இருந்தது. நீதியின் அந்த மிக உயர்ந்த நாற்காலியில் அமர வேண்டும். அங்கிருந்து ஒரு மனிதனின் உடைகளோ அவனது மொழியோ அல்லது அவனது தகுதியோ பார்க்கப்படுவதில்லை. மாறாக அவனது செயல்களும் அவனது ஆதாரங்களும் அவனது உண்மை மட்டுமே பார்க்கப்படும். 5 வருட காலம் என்பது சிறிய காலம் அல்ல. இந்த 5 வருடங்களில் கயல் ஒரு புதிய துணியை கூட வாங்கவில்லை. எந்த ஒரு திருவிழாவிற்கும் தன் கிராமத்திற்கு செல்லவில்லை. எந்த ஒரு திருமண விழாவிலும் கலந்து கொள்ளவில்லை. மேலும் அவள் ஒருபோதும் தன் உடலுக்கு ஓய்வு கொடுப்பதை பற்றி யோசிக்கவே இல்லை. அவள் ஒரு துறவியைப் போல தன் சுய மரியாதையை மீண்டும் பெறுவதற்கான கடினமான தவம் செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் கண்ணீர் என்னும் மையினால் தன் வெற்றியின் புதிய வரலாற்றை எழுதி கொண்டிருந்தாள். இறுதியாக ஒட்டுமொத்த மாநிலத்திலும் எதிரொலிக்க போகும் அந்த வரலாற்று சிறப்புமிக்க காலை பொழுதும் வந்தது. நீதித்துறை பணியின் முதன்மை தேர்வு மற்றும் நேர்காணலின் இறுதி முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. செய்தித்தாள்களிலும் இணையதளத்திலும் பட்டியல் வந்தபோது ஒட்டுமொத்த மாநிலத்தின் தரவரிசை பட்டியலில் கயலின் பெயர் எல்லாவற்றிற்கும் மேலாக முதலிடத்தில் தங்க எழுத்துகளில் ஜொலித்து கொண்டிருந்தது. அவள் மாநிலம் முழுவதிலும் முதலிடம் பிடித்திருந்தாள். இப்போது அவள் ஒரு தலைமை நீதித்துறை நடுவர், அதாவது நீதிபதி ஆகியிருந்தாள். கால சக்கரத்தை பாருங்கள். அவளது முதல் பணி நியமன கோப்பில் உயர் நீதிமன்ற பதிவாளர் கையெழுத்திட்ட போது அவளது முதல் பணி அதே மாவட்டத்தின் தலைமை நீதித்துறை நடுவராகவே அவள் அனுப்பி வைக்கப்பட்டாள். எங்கே அவளது முன்னாள் கணவன் விக்ரம் இந்த நேரத்தில் ஒரு மிக சக்தி வாய்ந்த மற்றும் பெரிய நிர்வாக பதவியில் போலீஸ் கேப்டன், அதாவது SP-யாக பணியில் இருந்தானோ அங்கே. காலம் இருவரையும் மீண்டும் நேருக்கு நேர் கொண்டு வருவதற்காக தன் மிகப்பெரிய மற்றும் குறி தவறாத ஆட்டத்தை ஆடியிருந்தது. கயல் முதல் முறையாக தன் நீதிபதிக்கான அதிகாரப்பூர்வ உடையை அணிந்து தன் நெற்றியில் நீதியின் திலகமிட்டு நீதியின் செங்கோலுடன் நீதிமன்ற அறைக்குள் நுழைந்த போது அவளது முகத்தில் ஒரு அற்புதமான தெய்வீக ஒளியும் தன்னம்பிக்கையும் ஒரு அசாத்தியமான கண்ணியமும் இருந்தன. இப்போது அவள் அந்த ஆதரவற்ற கயல் அல்ல, மாறாக நீதியின் வாழும் வடிவமாக இருந்தாள்.
மறுபுறம் இந்த 5 ஆண்டுகளில் விக்ரமனின் அதிகாரம், அவனது செல்வாக்கு மற்றும் அவனது கர்வம் வானத்தை தொட்டு கொண்டிருந்தது. அவன் தன் காக்கி உடையின் பலத்தால் மாவட்டத்தில் எந்த ஒரு அரசியல்வாதியையோ அல்லது சாமானிய குடிமகனையோ ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. அவன் முற்றிலும் சர்வாதிகார போக்கிற்கு இறங்கியிருந்தான். ஆனால் சாஸ்திரங்களில் எழுதப்பட்டுள்ளது, ஒரு மனிதனின் வீழ்ச்சி நெருங்கும் போது அவனது புத்தி தான் முதலில் கெட்டு போகும். விக்ரமிற்கு இதுதான் நடந்தது. அவனது இதே பிடிவாத குணத்தாலும் கர்வத்தாலும் அவன் நகரத்தின் ஒரு மிகப்பெரிய மற்றும் ஆழமான அரசியல் சதிவலையில் சிக்கி கொண்டான். அவனுக்கு எதிரான அரசியல் குழுவினரும் சில அதிகாரிகளும் இணைந்து அவனுக்கு எதிராக ஒரு பொய்யான, ஜோடிக்கப்பட்ட ஆனால் காகிதங்களில் மிக கடுமையானதாக தோன்றும் ஒரு வழக்கை பதிவு செய்தனர். அதில் கோடிக்கணக்கான ரூபாய் வாங்கியது, தன் பதவியை மிக மோசமாக தவறாக பயன்படுத்தியது, ஒரு நிரபராதி குடிமகனை சட்டவிரோதமாக காவலில் வைத்து தண்டனை கொடுத்தது மற்றும் மனித உரிமை மீறல் போன்ற கடுமையான குற்றச்சாட்டுகள் அடங்கியிருந்தன. இந்த விஷயம் எந்த அளவுக்கு பெரியதானது என்றால், மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து விக்ரமை அவனது பதவியிலிருந்து சஸ்பெண்ட் செய்ய வேண்டியிருந்தது. மேலும் விக்ரமை உடனடியாக கைது செய்து சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டது. அன்று திங்கட்கிழமை காலை முதலே ஒட்டுமொத்த மாவட்ட நீதிமன்ற வளாகத்திலும் பெரும் பரபரப்பு நிலவியது. மாவட்ட நீதிமன்றத்தின் அறை எண் 3 வழக்கறிஞர்கள், சாட்சிகள் மற்றும் பொதுமக்களின் பெரும் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. நீதிமன்ற அறைக்கு வெளியே ஊடக கேமராக்களின் நீண்ட வரிசைகள் நின்றிருந்தன. ஏனெனில் இன்று மாவட்டத்தின் மிக செல்வாக்கு மிக்க, பணக்கார மற்றும் கர்வமுள்ள IPS அதிகாரி விக்ரம் ஒரு சாதாரண குற்றவாளியைப் போல நீதிமன்றத்தின் முன்னால் ஆஜர்படுத்தப்படவிருந்தான். மதியம் சரியாக 2 மணிக்கு ஆயுதம் ஏந்திய போலீஸ் காவலர்கள் விக்ரமை பலத்த பாதுகாப்புடன் அழைத்து கொண்டு நீதிமன்ற அறைக்குள் நுழைந்த போது, அப்போது அந்த காட்சி பார்க்க வேண்டிய ஒன்றாக இருந்தது. விக்ரமனின் கைகளில் விலங்குகள் இல்லை, ஏனெனில் அவன் ஒரு அகில இந்திய பணியின் பெரிய அதிகாரி. ஆனால் எப்போதும் வானத்தை பார்த்தபடி நிமிர்ந்திருந்த அவனது அந்த கர்வமுள்ள தலை இன்று முற்றிலும் கீழே குனிந்திருந்தது. விரைப்பாக அயன் செய்யப்பட்ட அவனது அந்த காக்கி சீருடை இன்று முற்றிலும் உயிரற்றதாகவும் மங்கலாகவும் தூசி படிந்ததாகவும் காணப்பட்டது. அவனது முகத்தில் பயம் அப்பட்டமாக தெரிந்தது. நீதிமன்றத்தின் உதவியாளர் தன் கம்பீரமான குரலில், வழக்கு எண் 402, அரசு எதிர் விக்ரம், குற்றவாளி ஆஜராகவும் என்று சத்தமிட்ட உடனேயே போலீஸ் காவலர்கள் விக்ரமை முன்னோக்கி நகர்த்தி நீதிமன்றத்தின் சரியாக நடுப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த மரத்தாலும் இரும்பாலும் ஆன அந்த மிகவும் குறுகலான, சிறிய மற்றும் குற்றவாளி கூண்டிற்குள் கொண்டு போய் நிறுத்தினர். விக்ரம் தன் முழு போலீஸ் வாழ்க்கையிலும் ஏழை மற்றும் ஆதரவற்ற மக்களை மட்டுமே பிடித்து இந்த கூண்டில் நிறுத்தி அவர்கள் மீது தன் அதிகாரத்தை காட்டியிருந்தான். ஒரு நாள் காலம் இப்படி தலைகீழாக மாறும் என்றும், தான் ஒரு ஆதரவற்ற பலவீனமான குற்றவாளியைப் போல இந்த மரக்கூண்டிற்கில் சிறைப்பட்டு நிற்போம் என்றும் அவன் தன் வாழ்நாளின் எந்த ஒரு கனவிலும் நினைத்து பார்த்திருக்கவில்லை. அவனது இதயம் எந்த அளவிற்கு வேகமாக துடித்தது என்றால், அந்த சத்தம் அவனது நெஞ்சை தாண்டி வெளியே கேட்கும் அளவிற்கு இருந்தது. அவனது முழு உடலும் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தது. அப்போது நீதிமன்றத்தின் பின் கதவிலிருந்து தலைமை நீதித்துறை நடுவர், அதாவது மாண்புமிகு நீதிபதி அவர்களின் கண்ணியமான வருகை நிகழ்ந்தது. அவர் வந்தவுடனேயே நீதிமன்ற விதிகளின்படி ஒட்டுமொத்த நீதிமன்ற அறையும், அனைத்து வழக்கறிஞர்களும், போலீஸ் அதிகாரிகளும் மற்றும் அங்கே கூடியிருந்த பொதுமக்களும் மரியாதையின் நிமித்தமாக அவரவர் இடங்களில் எழுந்து நின்றனர். விக்ரமும் அறியாமல் பயந்தபடியே தன் தலையை சற்றே உயர்த்தி முன்னால் இருந்த நீதியின் மிக உயர்ந்த சிவப்பு வெல்வெட் நாற்காலியை நோக்கி பார்த்தான். ஆனால் அந்த நாற்காலியில் அமர்ந்திருந்த பெண் நீதிபதியின் முகத்தின் மீது அவனது பார்வை விழுந்த உடனேயே விக்ரமனின் காலடியில் இருந்த ஒட்டுமொத்த தரையும் ஒரே நொடியில் சரிந்தது போல் இருந்தது. அவனது மூளையில் ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டு வெடித்தது போலானது. அவனது கண்கள் அப்படியே உறைந்து போயின. அவனது தொண்டை முற்றிலும் வறண்டு போனது. அவனது வாயிலிருந்து மிகவும் பலவீனமான, நடுங்கும் ஒரு அலறல் வெளிவர பார்த்தது. கயல். ஆம், முன்னால் இருந்த நீதியின் மிக உயர்ந்த நாற்காலியில் நீதிபதியின் கருப்பு கவுன் மற்றும் வெள்ளை பேண்ட் அணிந்து முழு அதிகாரத்துடனும் அசாத்தியமான நிர்வாக ஒளியுடனும் தளராத கண்ணியத்துடனும் அமர்ந்திருந்த அந்த பெண் வேறு யாருமல்ல, 5 ஆண்டுகளுக்கு முன்பு இதே விக்ரமால் இதே நகரத்தில் உள்ள அவனது ஆடம்பர பங்களாவிலிருந்து படிப்பறிவில்லாதவள், கிராமத்து முட்டாள், அநாகரிகமானவள் என்று கூறி நள்ளிரவில் உதைத்து வெளியே தள்ளப்பட்ட அதே கயல்தான். கயலின் முகத்தில் இந்த நேரத்தில் எந்த ஒரு கோபமும் இருக்கவில்லை, எந்த ஒரு பதற்றமும் இருக்கவில்லை.
மேலும் தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய எதிரியையும் முன்னாள் கணவனையும் இந்த ஆதரவற்ற நிலையில் தன் முன்னால் கண்டும் அவளது முகத்தில் எந்த ஒரு சலனமோ அல்லது புன்னகையோ இருக்கவில்லை. அவளது கண்களில் நாட்டின் சட்டத்துக்குரிய அந்த குளிர்ந்த பாரபட்சமற்ற மற்றும் நீதிமிக்க ஒளி மட்டுமே இருந்தது. அதுதான் ஒரு உண்மையான மற்றும் நேர்மையான நீதிபதியின் மிகப்பெரிய அடையாளமாகும். விக்ரம் அந்த இரும்பு கூண்டிற்குள் நின்றபடி உள்ளுக்குள் நடுங்கிக் கொண்டிருந்தான். இந்த நேரத்தில் அவனது காதுகளுக்கு பின்னால் 5 ஆண்டுகளுக்கு முன்பு கயலை நோக்கி அவன் கத்திய அதே கூர்மையான வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் எதிரொலித்து அம்பு போல குத்துவதை அவன் உணர்ந்தான். நீ என் வாழ்க்கையின் மிகப்பெரிய கரை. நீ ஒரு காட்டு மிராண்டி. என்னுடன் அருகில் நிற்பதற்கு கூட உனக்கு தகுதி இல்லை. இன்று காலத்தின் நீதியை பாருங்கள். அவன் ஒட்டுமொத்த மாவட்டத்தின் முன்னிலையிலும் தன் சொந்த போலீஸ் படையின் முன்னிலையிலும் ஊடக கேமராக்களின் முன்னிலையிலும் ஒரு கரைபடிந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட குற்றவாளியாக அதே காட்டுமிராண்டி பெண்ணின் முன்னால் கைகளை கூப்பி நின்றிருந்தான். ஒட்டுமொத்த நீதிமன்ற அறையிலும் எந்த அளவிற்கு ஒரு பயங்கரமான அமைதி நிலவியது என்றால் அங்கே ஒரு சிறிய துரும்பு விழுந்தால் கூட அதன் சத்தம் தெளிவாக கேட்கும் அளவிற்கு இருந்தது. கடந்த காலமும் நிகழ்காலமும் இன்று ஒன்றையொன்று நேருக்கு நேர் உற்று நோக்கி நின்றிருந்தன. மேலும் நீதியின் அந்த புனிதமான தராசு இன்று ஒரு காலத்தில் காலனிக்கு நிகராக நினைக்கப்பட்டு சமூகத்தில் தூக்கி எறியப்பட்ட ஒரு பெண்ணின் வலுவான கரங்களில் இருந்தது. விக்ரமனின் விலையுயர்ந்த மற்றும் தந்திரமான மூத்த வழக்கறிஞர் முன்னோக்கி வந்தார். அவர் நீதிமன்றத்தின் முன்னால் குனிந்து மிகவும் நாடகத்தனமான மற்றும் தத்துவார்த்த பாணியில் தன் வாதத்தை தொடங்கினார். அவர் பெரிய பெரிய சட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி, மாண்புமிகு நடுவர் அவர்களே, என் கட்சிக்காரர் மிஸ்டர் விக்ரம் இந்த மாவட்டத்தின் மிகவும் நேர்மையான, கடின உழைப்பாளி மற்றும் துணிச்சலான IPS அதிகாரியாக இருந்துள்ளார். இவர் எப்போதும் சட்டத்தை பின்பற்றியுள்ளார். இந்த நகரத்தின் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதிகள் மற்றும் அவரது எதிர்குழுவினர் ஒரு திட்டமிட்ட சதி மற்றும் சூழ்ச்சியின் கீழ் இவரை பொய்யாக மாட்டிவிட்டுள்ளனர். இவருக்கு எதிராக வருமானத்துக்கு மிஞ்சிய பணம் வைத்திருப்பதாக தாக்கல் செய்துள்ள அனைத்து ஆவணங்களும் ஆதாரங்களும் முற்றிலும் ஜோடிக்கப்பட்டவை, போலியானவை மற்றும் பொய்யானவை. ஒரு தேசிய அளவிலான அதிகாரியின் நற்பெயரை கெடுக்க முயற்சி நடக்கிறது. எனவே இவருக்கு உடனடியாக நிபந்தனையற்ற ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் இந்த பொய் வழக்கை இங்கேயே தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் இந்த நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்கிறேன். வழக்கறிஞர் தன் முழு சட்ட பலத்தையும் உணர்வுகளையும் பயன்படுத்தி விக்ரமை சிறைக்கு செல்லாமல் தடுப்பதற்கான வாதங்களை முன்வைத்து கொண்டிருந்தார். மாண்புமிகு நீதிபதி கயல் மிகவும் அமைதியுடனும் தீவிரத்துடனும் பொறுமையுடனும் விக்ரமனின் வழக்கறிஞரின் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டாள். அவரது வாதங்களை தன் நோட்பேடில் குறித்து கொண்டாள். பிறகு அவள் தன் கூர்மையான பார்வையை அரசு வழக்கறிஞரின் பக்கம் திருப்பி தன் முன்னால் வைக்கப்பட்டிருந்த போலீசின் முதன்மை வழக்கு டைரி மற்றும் அந்த துறையின் விசாரணை அறிக்கையின் பக்கங்களை ஒவ்வொன்றாக புரட்டத் தொடங்கினாள். நீதிமன்ற அறையின் அமைதிக்கு மத்தியில் கயலின் கைகளால் அந்த மெல்லிய பக்கங்கள் புரட்டப்பட்ட போது கூண்டில் நின்றிருந்த விக்ரமனின் மூச்சு மேலே ஏறியது, மேலே ஏறியபடியும் கீழே இறங்கியது, கீழே இறங்கியபடியும் இருந்தது. அவனது தொண்டை வறண்டு போயிருந்தது. நெற்றியில் வியர்வை துளிகள் அரும்பி இருந்தன. கயல் தன் வாதத்தை முன்னோக்கி எடுத்து சென்று கரரான குரலில், குற்றவாளிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அனைத்து ஆதாரங்களும் போதுமானதாக இல்லை, ஆதாரமற்றவை மற்றும் இந்த வழக்கு முற்றிலும் கெட்ட எண்ணத்தால் ஜோடிக்கப்பட்டது போல் தோன்றுகிறது. எனவே இந்த நீதிமன்றம் சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளை பின்பற்றி குற்றவாளி விக்ரமை இந்த வழக்கின் அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் கண்ணியத்துடன் முழுமையாக விடுதலை செய்கிறது. மேலும் அவரது சஸ்பெண்ட் உத்தரவை உடனடியாக ரத்து செய்யுமாறு அரசாங்கத்திற்கு பரிந்துரைக்கிறது. இந்த வழக்கு இத்துடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று கூறினார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கேட்டவுடனேயே ஒட்டுமொத்த நீதிமன்ற அறையும் வழக்கறிஞர்களின் பலத்த கைத்தட்டல் ஒளியால் அதிர்ந்தது. விக்ரமனின் தொண்டையில் சிக்கியிருந்த உயிர் மீண்டும் வந்தது போலானது. அவன் ஒரு நீண்ட நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஆனால் விக்ரம் விடுதலை ஆனதற்கு பிறகு நிம்மதியடைந்து குறுகலான குற்றவாளி கூண்டிலிருந்து தன் காலை வெளியே எடுத்தபோது நீதிபதி கயல் திடீரென மைக்கின் பொத்தானை மீண்டும் ஆன் செய்து மிகவும் கம்பீரமான குரலில், மிஸ்டர் விக்ரம், ஒரு கணம் உங்கள் இடத்திலேயே நில்லுங்கள். இப்போது நான் படித்த இந்த உத்தரவு நாட்டின் சட்டத்திற்கு உட்பட்டது. அது நிறைவேற்றப்பட்டது. ஏனெனில் ஆதாரங்கள் உங்களுக்கு எதிராக இல்லை. ஆனால் இந்த நீதியின் நாற்காலியின் கண்ணியத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு சராசரி மனிதனாகவும் இந்திய குடிமகளாகவும் இந்த நிறைந்த நீதிமன்றத்தில் இன்று உங்களிடம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கூற விரும்புகிறேன். அதை நீங்கள் கேட்பது மிகவும் அவசியம் என்று கூறினாள். நீதிபதி அவர்களின் இந்த குரலை கேட்டவுடனேயே விக்ரமனின் காலடிகள் அங்கே உறைந்து போயின. ஒட்டுமொத்த நீதிமன்ற அறையும் மீண்டும் ஒரு முறை முற்றிலும் மயான அமைதியானது. எல்லாரும் மூச்சு அடக்கி வேடிக்கை பார்க்க தொடங்கினர்.
கயல் தன் நீதியின் நாற்காலியிலிருந்து மெதுவாக எழுந்தாள். அவள் தன் இரு கரங்களையும் மேஜையின் மீது வைத்து கூண்டிற்கு வெளியே நின்றிருந்த விக்ரமனின் கண்களை நேருக்கு நேர் உற்று நோக்கினாள். அவள் மிகவும் அமைதியான ஆனால் நெஞ்சை பிளக்கும் தோணியில், மிஸ்டர் விக்ரம், 5 ஆண்டுகளுக்கு முன்பு என்னால் நகரத்து மக்களைப் போல சரளமாக ஆங்கிலம் பேச முடியவில்லை என்பதற்காக மட்டுமே நீங்கள் என்னை உங்கள் ஆடம்பர பங்களாவிலிருந்து மிருகத்தைப் போல உதைத்து வெளியே தள்ளினீர்கள். நான் எளிய புடவை அணிந்திருந்தேன். நான் உங்களில் ஹைஃபை அந்தஸ்திற்கு தகுதியற்றவளாக இருந்தேன். மேலும் நீங்கள் எல்லோர் முன்னிலையிலும் என்னை படிப்பறிவு இல்லாதவள், காட்டு மிராண்டி என்று கூறினீர்கள். ஒரு கிராமத்து பெண் உங்களை விட்டு பிரிந்தால் மண்ணோடு மண்ணாகி விடுவாள் என்று நீங்கள் நினைத்தீர்கள். இன்று அதே நாட்டின் சட்டமும் இந்த அரசியலமைப்பும் என் கரங்களாலேயே உங்களுக்கு நீதியை வழங்க செய்துள்ளது என்று கூறினாள். இன்று நான் ஒரு சராசரி பெண்ணை போல யோசித்திருந்தால், எனக்குள் பழிவாங்கும் உணர்ச்சி இருந்திருந்தால், என் இந்த உயர்ந்த பதவியை தவறாக பயன்படுத்தி பொய் ஆதாரங்களையும் உண்மையாக ஏற்றுக்கொண்டு உங்களை நேராக சிறை கம்பிகளுக்கு பின்னால் தள்ளியிருக்க முடியும். உங்கள் முழு வாழ்க்கையையும் அழித்திருக்க முடியும். கயலின் கண்களில் இந்த நேரத்தில் சுயமரியாதை கண்ணீர் துளிர்த்திருந்தது. அவள் தொடர்ந்து, ஆனால் எனக்கு என் கிராமத்து மண்ணின் பண்பும் என் மறைந்த தந்தையின் நற்போதனைகளும் என் வறுமையின் போராட்டமும் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னவென்றால், நீதி என்பது ஒருபோதும் ஒருவரிடம் தனிப்பட்ட முறையில் பழி வாங்குவதற்காகவோ அல்லது ஒருவரை தாழ்த்தி பார்ப்பதற்காகவோ வழங்கப்படுவதில்லை. நீதி என்றால் வெறும் உண்மையின் பக்கம் நிற்பது மட்டும்தான். முன்னால் நிற்பவர் உங்களின் மிகப்பெரிய எதிரியாகவே இருந்தாலும் சரி. மிஸ்டர் விக்ரம், இன்று நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கல்வியின் உண்மையான அர்த்தம் என்பது வெறும் கைகளில் பெரிய பெரிய பட்டங்களை வாங்குவதோ, உயர்ந்த பதவிகளில் அமர்வதோ அல்லது ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவதோ அல்ல. கல்வியின் உண்மையான மற்றும் அசல் அர்த்தம் என்பது மற்றவர்களிடம் உணர்வு பூர்வமாக நடந்து கொள்வது, நம்முடைய அன்புக்குரியவர்களின் தியாகத்தை மதிப்பதே ஆகும். மேலும் இந்த உலகத்தின் ஒவ்வொரு ஏழை மற்றும் ஆதரவற்ற மனிதனின் சுய மரியாதையையும் போற்றுவதுதான். இன்று நான் உங்கள் முன்னால் எந்த ஒரு ஆதரவற்ற படிப்பறிவில்லாத காட்டு மிராண்டியாக நிற்கவில்லை. மாறாக இந்த நாட்டின் மகத்தான அரசியல் அமைப்பின் ஒரு உண்மையான, நேர்மையான மற்றும் சுய மரியாதை மிக்க காவலராக நிற்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நீங்கள் அன்று எனக்கு என் தகுதியை காட்டினீர்கள். இன்று காலம் உங்களுக்கு உங்களுடைய நிஜத்தை காட்டிவிட்டது. இப்போது நீங்கள் செல்லலாம். கயலின் வாயிலிருந்து வெளிவந்த இந்த ஒவ்வொரு வார்த்தையும் உருகிய இரும்பை போல விக்ரமனின் காதுகளுக்குள் புகுந்து அவனது இதயத்தையும் மூளையையும் பிளந்து கொண்டு மறுபுறம் சென்றது. அவனது முழு உடலும் நடுங்க தொடங்கியது. தன் வாழ்க்கையில் முதல் முறையாக அவனுக்கு இந்த பயங்கரமான உண்மை புரிந்தது. நாட்டின் மிக மதிப்புமிக்க பெரிய காக்கி சீருடையை அணிந்த பிறகும், இவ்வளவு பெரிய அதிகாரியும் ஆன பிறகும், மனித நேயத்தையும் தூய்மையான அன்பையும் உறவுகளையும் மதிக்க கற்றுக்கொள்ளாத அந்த அசல் படிப்பறிவில்லாத காட்டு மிராண்டி மற்றும் குருடன் தான் என்று. அவன் நற்பண்புகளின் விஷயத்தில் அந்த கிராமத்து பெண்ணிற்கு முன்னால் ஒரு பிச்சைக்காரனை விடவும் மிகவும் சிறியவனாக இருந்தான். நீதிபதி கயல் தன் பேச்சை முடித்துக்கொண்டு விக்ரமனின் பக்கம் மீண்டும் ஒருமுறை கூட திரும்பி பார்க்காமல் முழு கண்ணியத்துடனும் அதிகாரத்துடனும் தன் நீதிபதியின் அறைக்குள் சென்றாள். மேலும் அந்த கர்வமுள்ள IPS அதிகாரி விக்ரம் நீதிமன்றத்தின் வெற்று தரையில் எல்லோர் முன்னிலையிலும் தன் தலையை கீழே குனிந்தபடி முழங்காலிட்டு அமர்ந்தான். அவனது கண்களிலிருந்து இன்று கடுமையான அவமானத்தின் கண்ணீர் இடைவிடாமல் வழிந்தோடியது. அவன் தன் சொந்த கண்களிலேயே முற்றிலும் வீழ்ந்து போயிருந்தான். ஆனால் இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது. காலம் கையை விட்டு தாண்டி சென்று விட்டது. அவன் தன் கர்வத்தின் போதையில் ஒரு விலைமதிப்பற்ற வார்த்தை, ஒரு தெய்வம் போன்ற மனைவியை என்றென்றைக்குமாக இழந்து விட்டான். அவள் அவனுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இனி எப்போதும் மீண்டும் கிடைக்கப் போவதில்லை. காலம் தன் மிகப்பெரிய நீதியை வழங்கிவிட்டது. நண்பர்களே, கயல் விக்ரமை சட்டத்தின்படி விடுதலை செய்து அவனுக்கு தன் மகத்துவத்தையும் நற்பண்புகளையும் கண்ணாடியாக காட்டி உலகிலேயே மிகப்பெரிய மற்றும் மறக்க முடியாத தண்டனையை கொடுத்து விட்டாள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? கல்வியின் அர்த்தம் என்பது உண்மையிலேயே வெறும் ஆங்கிலம் பேசுவது மட்டும்தானா? கமெண்டில் உங்கள் மதிப்புமிக்க கருத்தை மறக்காமல் எழுதுங்கள். இந்த கதை உங்கள் இதயத்தை ஆழமாக தொட்டிருந்தால் இதற்கு ஒரு லைக் செய்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.